சில பேர் என் கண்ணுக்கு முன்னாடியே ஒரு அம்மாவை வந்து டேப்லெட் எல்லாம் தூக்கி அந்த குப்பையில் போடு, உனக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னாங்க. இதே விஜய் சார் தான் சொன்னார், இந்த காலில் தான் சொன்னார். அதே ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்தோம். என்னோடய பேர் ராஜேந்திரன். எனக்கு வந்து சில சிம்டம்ஸ் எல்லாம் தெரிஞ்சது. அதை நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். அதை 2022 இங்கே வந்து மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறப்ப தான் தெரிஞ்சது இது மல்டிபிள் மைலமா அப்படிங்கிற கேன்சர் இது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப பயந்தோம். எல்லா டாக்டர் ஒப்பீனியனுக்கு போனோம், ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். எல்லாமே இந்த மைலமா எப்படி பண்ணும் அப்படின்ற மாதிரி எல்லா டாக்டரும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறம் அதில் செக் பண்ணோம். செக் பண்ணுறப்போ விஎஸ் ஹாஸ்பிட்டல், ஆக்சுவலாக இந்த விஎஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து விஜய் சார் தான் ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சவர். எனக்கு வந்து ரொம்ப லேட்டாக கண்டுபிடிச்சேன். ஏன்னா நான் இந்த கண்ட்ரியில் வேறு இல்லை, இது நம்மளுக்கு ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நினச்சி நான் பண்ணினேன். என் கூட இருந்தவங்கெல்லாம் ஸ்டேஜ் 1, 2, ஸ்டேஜ் 1 அவங்கெல்லாம் இப்போ வெறும் மெடிசனோடு போயிட்டாங்க. எனக்கு வந்து ஸ்டேஜ் 3 போனதுனால இங்கே வந்து வேறு பிஎம்டி மற்ற நம்ம ஹெவியான ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. அது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. அது உடனே கேன்சர்னால் உடனே டைரெக்டாக டெத்து அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இங்கே டாக்டர்ஸ் எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் இங்கே இருக்கிறாங்க. நீங்கள் இங்கே வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா போகிறோம், எதுக்காகவும் எங்கேயும் போக வேண்டியதில்லை. இந்த கேன்சருக்கான மெடிசன் எல்லா இடத்துலையும் கிடைக்காது, எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் கிடைக்காது. இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு ஹாஸ்பிட்டல் தான் கிடைக்கும். அதை விட எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இந்த டாக்டர்களுக்கு. இதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரியணும். அவங்க நம்ம எல்லாமே வந்து பயந்துக்கிட்டு அப்படியே நம்ம இது போய்ட்டு தான் நம்மளோட பாடி போய்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு அவங்க அதை தான் சொல்கிறாங்க, முதல்ல வந்து பயப்படக்கூடாது. டாக்டர்ஸ் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணணும். நான் நார்மலாக தான் இருக்கேன். நான் நார்மலாக 2 வீலர் ஓட்டுவேன், வெளியில் போவேன், நான் தனியாக வருவேன். நான் வந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆக போகுது எனக்கு. அவங்க விஎஸ் ஹாஸ்பிட்டலில் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதுதான் பண்ணுவேன் நாங்கள். அவங்களுக்கு இப்போ எந்த 24 ஹவர்ஸில் நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே வரலாம். எமர்ஜென்சி இருப்பாங்க, அப்படி டாக்டர் தான் வேணும்னா உடனே ரீச் ஆகிடுவாங்க இங்கே. உங்களுக்கு வந்து எந்த ஒரு பயமும் தேவையில்லை. நம்ம கடைசி நேரத்தில் என்ன மாதிரி ஸ்டேஜ் 3 போகிற அளவுக்கு வச்சுக்கக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லாமல் போயிடுச்சு அது. ஸோ வந்து இங்கே நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்குது, கேன்டீன் ஃபெசிலிட்டி, என்ன மருந்து எப்போ வேணாலும் வாங்கிக்குவாங்க. மற்ற ஹாஸ்பிட்டலெல்லாம் ப்ரொக்யூர் பண்ணணும், வெளியிலேருந்து கொண்டுக்கிட்டு வரணும். நான் கடந்த 4 வருஷமாக இங்கே தான் இருக்கிறேன். அவங்க சொல்கிற செக்கப்புக்கு வரணும். அப்போ சில பேர் என் கண்ணுக்கு முன்னாடியே ஒரு அம்மாவை வந்து டேப்லெட் எல்லாம் தூக்கி அந்த குப்பையில் போடு, உனக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னாங்க. இதே விஜய் சார் தான் சொன்னார், இந்த காலில் தான் சொன்னார். அதே ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்தோம். எனக்கு ஒன்றும் கிடையாது, நான் நல்லபடியாக இருக்கிறேன் சார். ஓகே, தேங்க்யூ.